துலா ராசிக்காரங்க சுக்கிர பகவானுடைய இன்னொரு வீடான துலா ராசிக்கு அதிபதி சுக்கிரன் தான் அதிபதி. சுக்கிரன் ராசிக்கு 2ல் தான் இருக்கார். என்றைக்குமே துலா ராசிக்கு 2ல் சுக்கிரன் இருந்தால் காசு வரவு எப்படி இருந்தாலும் கொஞ்சம் வந்துட்டு தான் இருக்கும். காசுக்கு கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலைமை வராது. 6ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சனி பகவான் இருக்கார். அவரோட பார்வை 12ஆம் வீட்டுக்கு விழுகிற போது தூக்கத்தை கொஞ்சம் கெடுக்கும். தேவையில்லாத கற்பனை வளம் உங்களுக்கு வரும். அதையெல்லாம் முதல்ல தவிர்த்துக்கங்க. நம்மளோட நிலைமை இதுதான், நம்ம இப்படித்தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் கொண்டுட்டு போகணும். வர்ற காசை கரெக்டாக மனைவி கிட்ட கொடுத்து செலவு பண்ணணும். வர்ற காசை கரெக்டாக அம்மா அப்பா கிட்ட கொடுத்து செலவு பண்ணணும். எனக்கு தேவையானதை நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நிலைமையில் துலா ராசிக்காரங்க போகிறது ரொம்ப 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 நல்லது. அது மாதிரி குரு பகவானும் பார்த்திங்கன்னா ராசிக்கு 9ஆம் இடத்துல வக்கரமாகி மிதுன ராசியில் போய் இருக்கிறதுனால தகப்பனாரோட உடல்நிலை கொஞ்சம் சின்ன பாதிப்பை கொடுக்கும். ஏன்னா அந்தணன் தனித்து நின்றால் அபகீர்த்தி மெத்த உண்டும்பான். அந்தணனாகிய குரு தனியாக நின்று சரிபட்டு வராது. அதனால் அவனோட பார்வை ராசிக்கு இருக்கிறதுனால மருத்துவ செலவு எதுவும் வராது, பயப்பட வேண்டியதில்லை. அது மாதிரி சொந்த பந்தம் அதெல்லாமே கைகூடி வரும். நான் ரொம்ப நாளாக ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க, அது இன்னும் ஒன்றுமே சொல்லலைங்க, நான் ப்ரப்போஸ் பண்ண இந்த மாதம் உங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு ஃபேவரபுளான பதிலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை துலா ராசிக்காரங்களுக்கு உருவாக்கும். அது மாதிரி நீங்கள் தொழிலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலைக்கு போகிறோம் அந்த இடத்துல கவனமாக இருக்கணும். ஏன்னா ஒரு காரியத்தில் நீங்கள் நல்லா டேலண்டாக எடுத்து பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த பெரிய அதிகாரிகள் பார்க்குற போது நீங்கள் அந்த இடத்துல இருக்க மாட்டீங்க. வேறு ஒருத்தன் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி நான் தான் ஜாதிச்சேங்கிற மாதிரி பண்ணிடுவாங்க. அதில் என்றைக்குமே கவனமாக இருங்க. உங்களுடைய புகழ் உங்களுடைய உழைப்பை மற்றவங்க பங்கிடுற மாதிரி நீங்கள் விட்டு கொடுக்காதீங்க. அதில் கவனமாக இருங்க. ரொம்ப கொஞ்சம் சுயநலமாக இருக்கிறதும் நல்லதுன்னு சொல்கிறேன். ஏன்னா துளாராசிக்காரங்களுக்கு அந்த சுயநலம் கண்டிப்பாக இந்த மாதம் கண்டிப்பாக கை கொடுக்கும். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், அதை விட்டுறாதீங்க. தாயார் தகப்பனாருக்கு உடல்நலம் நல்லா இருந்தாலும் கூட அவங்களே நல்லா கவனிச்சுக்கோங்க. கூட பிறந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது கெட்டது செய்கிறக்கோ ஒரு சீர் ஏதாவது பண்ணுறது ஏதாவது செய்கிறதெல்லாம் இந்த மாதம் நீங்கள் செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். மார்கழி மாதம் அதுவும் வருது. இந்த டிசம்பர் மாதத்தில் தான் நீங்கள் வெளியூர் போகிறதோ எங்கேயாவது கோயில் குளங்களுக்கு போகிறதெல்லாம் இருந்தால் இந்த மாதம் கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ணி போகலாம். துளாராசிக்காரங்களுக்கு ஒன்றும் அப்படி ரொம்ப மோசம் இல்லை, ஆனால் எச்சரிக்கையாக இருக்கணும். அதுதான் துளாராசிக்காரங்களுக்கு. இது ஒரு பொது பலன், பொதுவான பலன். இந்த ராசிக்காரங்களுக்கு இப்படி இருக்குது அப்படிங்கிற பொதுவான பலன். ஆனால் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்குன்னு பலன் இருக்குது. அதுதான் என்றைக்குமே சரியான பலனாக இருக்கும். உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குது, எனக்கு என்ன மாதிரி இருக்குது, என்னோடய பலாபலன்கள் நல்லா இருக்குதா, எனக்கு யோகம் இருக்குதா அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்பினால் கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஒரு சிறிய கட்டணம் தான், அதை செலுத்தி உங்களோட பலனை நீங்கள் தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.